Will this child talk? கஜேந்திரன் சிப்ராங் ஜெயால பிறந்தீங்களா? சிப்ராங் ஜெயால பிறந்தவருக்கு ஏன் குழந்தை பேசல? 2ஆம் இடத்தோட பாவ கிரகங்கள் அமைப்பு இருக்கா? இல்ல அம்மா அப்பாவுக்கு 7.5 சனி அஷ்டம சனி இருக்கா? இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? ஜூலை 7/7/2023 சின்ன குழந்தை ஜாதகம் வந்தா உங்களோட எனக்கு ரொம்ப பாதுரும். சரி 1:39 PM 1:39 PM சிப்ராங் ஜெயா கஜேந்திரன் சிப்ராங் ஜெயா. ஓ சிப்ராங் புறாயின்னு வருது. ஜெயா சிப்ராங் ஜெயா. ஓ அது பூலா பினன் தான். சரி என்னது குழந்தையே இன்னும் பேசல. கும்பராசி சதய நட்சத்திரம். 1 வருஷம் தான் ஆகுது. சரி ஜாதகம் 2ஆம் இடம் நல்லா இருக்குங்க. எந்த வகையிலும் லக்னாதிபதி வலுத்து லக்னம் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு வலுத்து 2ஆம் இடத்தை பார்த்தாலே பேச்சை பற்றியான கவலைகள் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். சரி லக்னாதிபதி இங்க 7 டிகிரி அமைப்புகள்ல அஸ்தகங்க அமைப்பு மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனாலும் ராசியை சுபர் தொடர்பு கொண்டிருக்காரு. ராசியும் நல்லா இருக்குங்க. சந்திரன் இங்க சனியோட சேர்ந்து ராசிநாதன் பலமா இருக்கிறாரு. என்ன இயல்பாக பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி அஷ்டம சனி அமைப்புல இது பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். இந்த தன்மையில கொஞ்சம் டிலே தாங்க ஆகும். பெருசா கவலைப்பட வேண்டிய அமைப்பு இல்ல. இப்ப நடக்கிறது ராகு தசை. ராகு தான் பேச்சு டல்லாக்குவார். எஸ் ராகு திசையில கேது புத்தி இந்த பிப்ரவரியில இருந்து கொஞ்சம் மாற்றத்தை பார்க்க முடியுங்க. நல்ல வேலையா ராகு 2ஆம் இடத்துல இருந்தா இன்னும் பேச்சை தடுப்பாரு. இப்ப 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்றதுனால செவ்வாயின் வீடுகள்ல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக கன்னி லக்னம். இவர் கன்னி லக்னம் 7 ஜூலை 2023 1:39 PM சிப்ராங் ஜெயா கன்னி லக்னமாகி செவ்வாயின் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால இதோட நிறுத்திக்கிட்டாரு. குரு அங்க இல்லைன்னா வேற மாதிரி பண்ணிருப்பாரு. அது கொஞ்சம் இதா இருந்திருக்கும். சோ இந்த அமைப்புகள்ல ராசி வலுத்திருக்கு. ராசியை வளர்பிறை தேய்பிறை சந்திரன் இருந்து சுக்கிரன் வலுத்து பாக்குறது ஒரு நல்ல அமைப்பு. சனிதான் அதீத சுப அமைப்புல இருக்காரு. எஸ் சனிதான் அதீத சுப அமைப்புல இருக்காரு. 2ஆம் இடமும் 2ஆம் அதிபதியும் ஒரு அளவுக்கு பலமாக தாங்க இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதி சந்திராதிபதியில இருக்காரு. 2வது இடத்துக்கு கேதுவோட தொடர்பு இருக்கு. சனியோட தொடர்பு செவ்வாயோட தொடர்பு இல்லைன்றதுனால குழந்தை கண்டிப்பா பேசுவாருங்க. இப்ப ராகு தசைன்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். ராகு தசை முழுக்க ஒரு மாதிரி சுமாரான பலன் தான் இருக்கும். ராகு தசையில சந்திரன் புத்தி, ராகு தசையில சுக்கிரன் புத்தி. இன்னும் 2026 3வது மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு குழந்தையோட அமைப்பு கொஞ்சம் கிளியராவே பேசுற அமைப்பு இருக்கும். 2ஆம் அதிபதியோட தசைனால. பரவாயில்லையே நல்ல கேள்வி, நல்ல ஜாதகம் கொடுத்திருக்கிறீங்களே.